இப்போ இந்த 2025ல திருப்பதி வந்து இறங்குனீங்கன்னா சுவாமியை எப்படி தரிசிக்க போகலாம், இங்க திருப்பதி பஸ் ஸ்டாண்ட் நியர்ல உங்களுக்கு என்னெல்லாம் வசதிகள் இருக்குன்றதை இப்போ நம்ம பார்க்க போறோம். திருப்பதியிலேயே சுத்தி பார்க்கறதுக்கு உண்டான பஸ்ஸஸ் எல்லாமே இருக்கு. அதுவும் டெம்பிள் விசிட்டு 6 டெம்பிள் வந்து உங்களுக்கு இங்கே சுற்றி காட்டுவாங்க. மார்னிங் நீங்கள் 5:30 4:30 அந்த மாதிரி வந்தீங்கன்னா இன்றைக்கே நீங்கள் சாமி பார்க்கலாம். சுவாமி பார்க்கறதுக்கு மொத்தம் 2 டோக்கனுங்க. மெயினாக சொல்லணும்னா ஒன்று SST டோக்கன், இன்னொன்று சர்வதர்ஷன் டோக்கன். இங்கே உங்களுக்கு ஈவினிங் 4 o'clock டோக்கன் கொடுப்பாங்க. நீங்கள் ஒரு 2:30 அந்த மாதிரி லைனில் வந்து நின்னீங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. பிரிட்ஜுக்கு கீழே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டார்மெட்ரியும் இங்கே அவைலபிளாக இருக்குது. இது எம்பியன் லாட்ஜ். இதில் 2 beds 500, 3 beds 600. பஞ்சாபி தாபா ஹோட்டல் தான் நிறையவே இருக்குது. தமிழ்நாட்டுக்கு உண்டானது எங்கடா இருக்குது? இந்த திருப்பதி பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 பஸ் ஸ்டாண்ட் இருக்குங்க. ஸ்ரீனிவாசா பஸ் ஸ்டாண்ட், ஸ்ரீஹரி பஸ் ஸ்டாண்ட் அண்ட் ஏடுகுண்டலு பஸ் ஸ்டாண்ட். இங்கே உங்களுக்கு விஷ்ணு நிவாசத்தில் SST டோக்கனுக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே வியூவர்ஸ், இப்போ நீங்கள் பார்க்கறது தான் இந்த திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக மேலே போகிறதா இருந்தால் பஸ் ஏறலாங்க. இதுவே ஸ்டெப்ஸில் போகிறதா இருந்தால் பூதேவி காம்ப்ளெக்ஸில் போயிட்டு டிக்கெட் எடுத்து தான் நீங்கள் ஸ்டெப்ஸ் வழியாக மேலே போகணும். நம்ம திருப்பதினாலே இந்த இடத்துல மட்டும்தான் உங்களுக்கு 50 ரூபாய்க்கும் 300 ரூபாய்க்கும் உங்களுக்கு தங்குமிடம் இருந்தது. ஃபுல் வீடியோஸ் பார்க்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள்.